சீதாராம் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஒரு ஆச்சாரியோட திருநட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகள். மாசி மாசம் மிருகசீஷ நட்சத்திரம் திருவதாரம் பண்ணா. சௌமிய வருஷம் மாசி மாசம் மிருகசீஷ நட்சத்திரம் வியாழக்கிழமை. இப்ப இருக்கிற பூவிருந்தவல்லின்னு கூடிய ஊர்ல திருவதாரம் பண்ணா. முதல்ல அந்த ஊருக்கு தர்மபுரின்னு தான் பேரு, புருஷமங்கலம் தான் பேர் இருந்தது. இவர் அங்க ஒரு நந்தவன ஒரு தோட்டம் அமைச்சு புஷ்ப கைங்கிற புஷ்பத்தை போட்டு அந்த புஷ்பத்தினால பெருமாள் கைங்கரியம் பண்ணாலே அந்த ஊருக்கே பூவிருந்தவல்லி அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. அந்த சுவாமிகள் வந்து ஒரு வைசிய குடும்பத்தில் பிறந்தவர். அவ அப்பா பேர் வீரராகவ செட்டியார்னு பேரு. அவளுக்கு 3 பேர், 3 சகோதரர் தான். இவருக்கு முன்னாடி மூத்த 2 சகோதரர் இருந்தான். அவ அப்பாவுக்கு வயசானோன்னு அந்த அந்த தன்னோட சொத்தை 3ஆ பிரிச்சு கொடுத்தான். குறிச்சு அவெல்லாம் வியாபாரம் பண்றவா வைசிய குலமா செட்டியார் குலமா இருக்கனால இந்த வியாபாரத்தை மேல பெருக்குங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இவருக்குள்ள பங்கு கிடைச்சோடனே அதை இவர் என்ன பண்ணார், என்ன பண்ணலாம், இவர் கொஞ்சம் பகவத் பக்தி பெருமாள்கிட்ட பக்தி உடையவராக இருந்தார். ஒரு நாள் சொப்பனத்துல வந்து பெருமாள் தோணி எனக்கு வந்து சாம்பர கைங்கரியம் பண்ணு அப்படின்னு காஞ்சி வரதராஜன் சொன்னாலாம். காஞ்சி பேருட வரதராஜன் எனக்கு சாம்பர கைங்கரியம் பண்ணு, ஏன்னா நான் வந்து அக்னி குண்டத்திலேருந்து தோண்டியிருக்கேன், பிரம்மா பண்ண யாகத்திலேருந்து தோண்டினாலும் நான் அக்னி குண்டம் தோண்டினாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உஷ்ணமா இருக்கு, நீ வந்து சாம்பர கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னோடனே இவர் தூக்கி வாரி போட்டது. ஓஹோ, பெருமாள் கைங்கரியம் மனத்துக்கு நம்ம கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு அதுக்கு அது நிமித்தமாக இவர் என்ன பண்ற, ஒரு ஒரு புஷ்ப தோட்டம் தனக்கு கிடைச்ச பங்கை வச்சு, தன் அப்பா கொடுத்த அந்த சொத்து பங்கை வச்சு ஒரு அழகா ஒரு இடம் வாங்கி அதில் அழகான நிறைய பூச்செடிகள்லாம் போட்டு நந்தவனம் அமைச்சு பூச்செடிகள்லாம் போட்டு புஷ்பத்தெல்லாம் தொடுத்து அதை மாலையாக கட்டி நித்தியப்படி பூவிருந்த வழியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமாளுக்கு போய் சமர்ப்பிச்சுட்டு வந்தாலும் அந்த புஷ்ப கைங்கரியம். அப்படி சின்ன வயசுல அப்ப கொஞ்சம் அப்பா பார்த்தா மற்ற 2 சகோதரர்களும் வியாபாரத்தை பெருக்கி குலத்தொழிலை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தான். இவரை பார்த்தா ஏன் இப்படி செய்யலைங்கிறமோ, ஏன் இப்படி செய்யாம விட்டுட்ட, வியாபாரம் தான் செய்ய உனக்கு கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அவர் சொன்ன கலக்கமில்லா பெருநகையில் சேமித்து வைத்தேன்னு சொன்னாராம். அது வந்து கலக்கமில்லா பெருநகம் சொல்லி பரமபதத்துக்கு போறதுக்கான வழியை நான் தேடி அதுக்கு சேமிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு சேமிப்பு போட்டிருக்கேன்னு சொன்னோன்னே வந்து சொன்ன தாந்தன தாசனானே போ அப்படின்னு அவர் சொன்னாராம். தாந்தன தாசனா நீ நுத்தனுக்கு அடிமையா தான் இருப்ப நீ, ஏன்னா நீ வந்து ஒரு வியாபாரம் பண்ணி நான் 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டி இருக்க, நீ வந்து ஒருத்தருக்கு அடிமையா இருப்பேன்னு சொல்லி தாந்தன தாசனா போன்னு ஒரு சொன்னாரா. அது பரம அனுகூலமா போயிடுத்தவருக்கு. இவர் இந்த பண்ண அந்த புஷ்பத்தை பொறுத்தவரை நித்தியப்படி அங்கேயிருந்து புகழ்ந்தவர்லேருந்து அதை எடுத்து கொண்டு போய் காஞ்சிபுரத்தை சமர்ப்பிச்சுன்னு ஒரு வாரம் போற வழியில ஸ்ரீபெரும்புதூர் இருந்தது. ஸ்ரீபெரும்புதூர் தான் சோமியாஜியும் கூடிய அவரோட புள்ள சுவாமி ராமானுஜருக்கு திருவதாரம் பண்ணியிருந்தார். கொஞ்சம் விஷ்ராந்திக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அப்பதான் சின்ன வயசுல இருந்து ராமானுஜருக்கு இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு, இவரை விசாரிப்பார், இவரோட அந்த ராமானுஜர் இவரோட பேசுவார். பேசும்போது இவர் பெருமாள் கைங்கரியத்தை பத்தி எல்லாம் நிறைய சொல்லுவாராம். அதுல இருந்தா சின்ன வயசுல இருந்து இவருக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஊட்டம் சுவாமி ராமானுஜருக்கு ஏற்படுத்தியது திருக்கட்சி நம்பி தான். அப்படி திருக்கட்சி நம்பிகள் அப்படி அங்க கைங்கரியம் பண்ணிட்டு அந்த காஞ்சி வரதராஜனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இவருக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கேட்டா, பெருமாளோட கொஞ்சம் இருந்திருந்தா பெருமாள் சொன்னா நீ இப்ப நித்தியப்படி போயிருந்த வரைக்கும் அதுக்கும் போக வேண்டாம், இங்கேயே கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டாராம். அதான் கொஞ்ச நாள் இவருக்கு வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பேரோட புஷ்ப கைங்கரி அங்கேயிருந்து கொண்டு வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். அப்ப பெருமாள் பார்த்தா இங்கேயே உனக்கு ஒரு நந்தவனத்தை அமைச்சது, இங்கேயே கூட எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு உத்தரவு போட்டா சரின்னு ஒத்துட்டேன். சரின்னு போட்டா அப்புறம் இவர் சொல்ல, எனக்கு நீ சாமர கைங்கரியம் போடுன்னு நான் சொன்னேன், நீ சாமர கைங்கரியம் போட வேண்டாமா அப்படின்னு பெருமாள் கேட்க உடனே திருக்கட்சி நம்பர் தன் கையால அந்த சாமரத்தை போடுறாராம். சாமரத்தை போட்டா சாமரம் போட்டுப்போ பக்கத்துல அர்ச்சகா வந்து ஆராதனை பண்ணியிருப்பா, கொஞ்சம் தள்ளி இருந்து சாமரம் போடுவார். சித்த நேரத்துக்கு கொஞ்சம் பெருந்தேவத்தாரும் பேரொருளாரும் இருக்கும்போது கிட்டக்கு வந்து கூப்பிட்டு நீ சாமரம் போடுன்னு சொல்லுவாராம். சாமரம் போடுன்னு சொன்னா சாமரம் போட்டுட்டே இருப்பார். சாமரம் போட்டவொடனே ராத்திரி ஆச்சனோடனே அர்த்தஜாம பூஜை ஆனோடனே நடை சாத்தின்னு போகணும். அர்ச்சகா கிளம்பும் போது பெருமாள் விட்டு சொல்றா, நீ போக வேண்டாம் என்னோட இருன்னு சொல்லிடுவாராம். இருன்னு சொல்லிட்டு இவர் ராத்திரி முழுக்க பெருமாள் தயாரம் ஏகாந்தமா இருக்கும்போது கூட சாமரம் போட்டுட்டு இருப்பாராம். அப்படி போடுற சமயத்துல குரத்தாழ்வாரோட அந்த அன்னசாலை ஏற்கனவே சொல்லிருக்கோம், அன்னசாலை கதவு சாத்திர சத்தம் கேட்டு அது அவ பேஷன் பேச்சு அடுத்த கூடத்தாழ்வார்கள் சொன்னான்னு சொன்னோம். அது மட்டும் இங்க அப்ப சுவாமி ராமானுஜர் வந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அப்ப வந்து ராமானுஜர் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். அப்ப என்ன பண்றா, அங்க வந்து யாதவ பிரகாஷன் ஒரு அத்வைத்தி கிட்ட இவர் வந்து குருகுலாசம் பண்றார்.
அவர்கிட்ட வேதாந்தகம் கட்டி குருகுலாசம் பண்ணிட்டு இருக்கான். குருகுலாசம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் ஆளவந்தாருக்கு தனக்கு அடுத்தபடி ஆச்சாரியன் ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். தனக்கு அடுத்தபடி ஒரு ஆச்சாரியன் நியமிக்கணும், இந்த இந்த வைஷ்ணவ தரிசனத்தை நடத்தின்னு போறதுக்கு, இந்த தரிசனத்தை நடத்தி போறதுக்கு ஒரு ஆச்சாரியம் வேணுமேன்னு நினைச்சிருந்தாராம். ஒரு இந்த இதை அலங்கரிக்க ஒருத்தர் வேணுமே, வழிநடத்த ஒருத்தர் வேணுமே நினைக்கும் போது அந்த தாபத்தோடு இவர் வந்து ஒரு சமயம் வரதராஜ பெருமாள்கிட்ட வர, காஞ்சி வரதான்ட்டு. காஞ்சி வரதான்னு போது ஆளவந்தாரோட சிஷ்யர் தான் இந்த திருக்கட்சி நம்பிக்கை. ஆனால் தன் சிஷ்யனை ஆளவந்தாரை பார்த்து பேசின்னு இருக்காராம். ஆச்சாரியனை கூப்பிட்டு இவர் பெருமாளை சேவிக்க போறார். போகும்போது அந்த கரியமாணிக்க பெருமாள் அங்க இருக்க அந்த சன்னில நிற்கிறார். அந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னில எதாச்சும் பேசி நிற்கும் போது யாதவ பிரகாஷர் தன்னோட சிஷ்யாவோட போயிட்டு இருக்கா. அதாவது கூட பின்னாடியே சுவாமி ராமானுஜரும் போயிட்டு இருக்கார். ராமானுஜர் போறத பார்த்தா தூரக்கே இந்த ஆளவந்தார் பார்த்தார், கட்டாட்சிச்சார். இந்த குழந்தை நல்ல தேஜஸா இருக்காரு. இவர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்புறம் இந்த தர்சனத்தை நடத்த இவர் இருப்பார் போல. அவரை பார்த்தோன்னே இவர் மனசு தோணித்தான், முதல்வன் இவன் தான் இந்த வைஷ்ணவ தரிசனத்தை மேற்கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆச்சாரியனை வரப்போறான்னு அப்பயே தீர்மானம் எடுத்து ஆளவந்தாருக்கு. உடனே ஆளவந்தார் வந்து திருக்கட்சி நம்பிலே விசாரிக்கிறார், இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் கேசவ சோமயாஜியோட புத்திரர், ராமானுஜன் பேரு, ரொம்ப ரொம்ப பக்தி உடையவர், எல்லா வேத சாஸ்திரங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சொன்னாரா, இவன் தான் அடுத்து வரப்ப அங்கேயே கட்டாட்சம் பண்ணி போயிட்டாராம். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னன்னா, இப்படி யாதவ பிரகாசத்தை எல்லா வேதாந்தத்தை கண்டு ராமானுஜருக்கு அதுல ஒரு திருப்தி, என்னதான் மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அந்த கைங்கரியம் பண்ணணும்னா என்ன கைங்கரியம் பண்ணுறது அப்படி பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லும்போது இவர் தான் பெருமாளோட பேசுவார். அச்சாவது இடத்துல வரதராஜனும் பெருந்தேவி தயாரம், பேருளாலும் பெருந்தேவி தயாரம் இருக்கும்போது சாப்பிடும் போகும்போது பெருமாள் பேசிகிட்டே இருப்பாராம். பெருமாள் பேசிகிட்டே இருக்கும்போது பெருமாள்கிட்ட வந்து சமயத்தில் பெருமாள் ஏதாவது கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவார். அதனால பெருமாள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பெருமாளோட பேசிட்டு இருப்பாராம். அச்சாவது நிலையை குலைச்சிட்டு இவரோட பேசிட்டு இருப்பாராம். இதை தெரிஞ்சிருந்தார் சுவாமி ராமானுஜர். அதனால நீங்க வந்து பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க, பெருமாளுக்கு உகந்த கைங்கரியம் எது அப்படி கேட்டு சொல்லுங்கன்னு கேட்கிறாராம். நான் கேட்டு சொல்றேன்ப்பான்னு சொல்லும்போது அன்னைக்கு எதுவுமே சாமரம் போட்டுன்னு இருக்கேன். சாமரம் போகும்போது கேட்கணும்னு நோக்கும்போது திருக்கட்சி நம்பை பார்த்து கேட்கிறா. திருக்கட்சி நம்பை பார்த்து நீ என்னமோ கேட்க விரும்புறிய என்ன அப்படின்னு கேட்கிறா. இல்ல, ராமானுஜனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அந்த கைங்கரியம் என்ன கைங்கரியம் உங்களுக்கு தேவருக்கு உகந்த கைங்கரியம் பண்ணணும் விரும்புறார், என்ன கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு கேட்கிறாராம். என்ன கைங்கரியம் பண்றதுன்னு சொல்லும்போது இங்க சாலக்கிணறும் கிணறு இருக்கு இந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல. அந்த தீர்த்தம் ரொம்ப நன்னா இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து தாயார் பெருந்தேவிக்கு ரொம்ப பிடிச்ச தீர்த்தம். அதை கொண்டு வந்து மடப்பள்ளியில கொண்டு சேர்க்க சொல்லும் சொன்னாராம். அடுத்த நாள் சொல்லி கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ராமானுஜர் நடு நிஷி ராத்திரி 3 மணிக்கே வந்துட்டார். திருக்கட்சி நம்பி வீட்டு வாசல அப்படியே அந்த திண்ணல் அப்படியே ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காராம். காலமே எப்போ திருக்கட்சி நம்பி வருவார், எப்போ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு காலமே திருக்கட்சி நம்பி கதவை திறக்கிறார். இப்போ காலமே திருப்பழிச்சிக்கு போயானும் பெருமாள் கதவை திறக்கும் போது இருட்டில் இவர் உட்கார்ந்து பார்த்து எங்க அப்படின்னு கேட்டாலும் விழுந்து வந்து சேவிச்சு சொன்ன பெருமாள் சொன்னாரான்னு துடிப்போட கேட்டாராம். அப்போ திருக்கட்சி நம்பி சொன்னாரா, பெருமாள் சொன்னார், உனக்கு இந்த தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்ல. இங்க உள்ள சாலக்கிணறு ஒரு கிணறு இருக்கு. அந்த தீர்த்தம் வந்து பெருந்தேவி தாயாருக்கு ரொம்ப உகந்த தீர்த்தம். அதை கொண்டு மடப்பள்ளியில கொண்டு சேர்க்கணும். இவர் பெரிய வேதாந்தத்தை கரகண்டவர். ஆனா இவர் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, மடப்பள்ளியில அந்த தீர்த்தத்தை சாலக்கிணறுலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து மடப்பள்ளியில கொண்டு சேர்க்க, மடப்பள்ளி சேர்த்து அதை வச்சிருந்து பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு அமுது படைப்பால கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த பிரசாதத்துக்கு வேண்டிய தீர்த்தம் வேணும் இல்லையா, அந்த 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 தலிகைக்கு வேண்டிய தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை கொண்டு வா சொன்னோட இருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் நினைச்சிருந்தாரோ, ஒரு சமயம் நான் வந்து விந்தியமலையில வந்து என்னோட ஆச்சாரியன் இது பூர்வ கதை, ஆச்சாரியன் வந்து என்னை கொலை பண்ண திட்டம் போடும்போது என் தம்பி எம்பார் மூலமா விஷயம் தெரிஞ்சு நான் ராவா காடு வழியா ஓடி வந்தேன். அப்புறம் நடு ராத்திரி 2 பேர் வில்லாளியில் ஒரு பெரிய ஒரு வேடனும் ஒரு வேட விஷயம் எனக்கு துணையா வந்து ராமாயண கதை சொல்லிட்டு வந்தா. அவளை பார்த்தோன்னு எனக்கு ராமர் சீத்தியாவே தெரிஞ்சது. உடனே நான் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சா அவள் கேட்டுட்டே வந்தா. காலம்பரை வந்தோடனே அவளுக்கு தாகம் தாங்கலை. அந்த வேடுவி சொல்ல, இனிமே என்னால் நடக்க முடியல, எனக்கு எதாவது தீர்த்தம் வேணுமே சொல்ல, உடனே ஆஹா நம்ம உயிரை ராத்திரி முழுக்க அது காட்டுல பாதுகாப்பா ஆக்ஷன் வந்திருக்கா, என் உயிரை காப்பாத்திருக்கா, இவனுக்கு எதாவது செய்யணுமே சொல்லி அப்படின்னு பக்கத்துல போய் ஒரு கிணறு இருந்து அந்த கிணறுல தீர்த்தம் எடுக்க போனேன். அப்ப பார்த்தா புண்ணியகோடி விமானம் தெரிஞ்சது. என்ன ஊருன்னு கேட்டு இதுதான் காஞ்சிபுரம் சொன்னான். முதல் நாள் ராத்திரி விந்திய மலை பருவத்துல இருக்கார். அடுத்த நாள் காலமா காஞ்சிபுரத்துக்கு எப்படி வர முடிஞ்சது? பெருமாள் தயாரும் கொண்டு சேர்த்துட்டான். உடனே அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்தோடனே இவ 2 வந்து பார்த்தா இவ 2 பேரும் காணும் மறைஞ்சு போயிட்டான்.
அன்னைக்கு தாயார் கேட்டாலே அந்த தீர்த்தத்தை கொண்டு வா, பெருமாள் அந்த தீர்த்தத்தை கொண்டு வா, தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோடனே சொல்லிட்டு வான்னு சொன்னா அதையும் இது சேர்த்தார். ஆஹா, அதுதான் அன்னைக்குதான் பெருமாள் தாயார் அன்னைக்கே கேட்டிருக்கா, அந்த கைங்கரியத்தை நீ கொடுத்துருக்கான்னு சொல்லி இவர் உடனே ஓடி போய் சாலைக்கிணறுல இருந்து தீர்த்தத்தை கொண்டு மங்கு 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 மங்குன்னு அந்த தீர்த்தத்தை கொண்டு மடப்பள்ளி சேர்ப்பாராம். அப்ப இந்த ராமானுஜருக்கு ஒரு கைங்கரியத்தை பெற்றுக் கொடுத்தவர் திருக்கட்சி நம்பிகளா இருக்கார். அது இன்னொரு சமயம் ராமானுஜருக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டது. அந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கறது, 5 விதமான சந்தேகங்கள் சொல்றான். முதல்ல எது பரம்பரம், வேதத்துல ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பரமா சொன்னா கூட மற்ற தெய்வத்தையும் அப்பப்ப பேசுறது. அப்ப அந்த சித்தாந்திகளை மற்ற சித்தாந்திகளை வாதத்தை ஜெயிக்கணும்னா அந்த தத்துவத்தை நிர்ணயம் பண்ணும் இல்லையா. அப்ப எது பரத்தத்துவம் நம்ம நிர்ணயம் பண்ணதுக்காக பெருமாளே சொல்லணும்னு ஆசைப்பட்டாராம். ஏன்னா பெருமாள் தான் திருக்கட்சி நம்மளோட பேசுறார், அதான் பெருமாளே சொல்லட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தேகம். யார் பரம்பரம் கூட முதல் சந்தேகம். அப்ப பெருமாள் அடையறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா அது ரெண்டாவது. அப்ப பெருமாள் அடையறதுக்கு ஒரு சமயம் இருக்கிற காலத்துல நம்ம பெருமாள் நினைச்சுட்டே இருக்கோம். உயிர் போற நேரத்துல வேற ஏதோ உடம்பு வெளியாலையோ இல்ல கோமா ஸ்டேஜுக்கு ஏதோ போயிட்டோம், நினைவு இல்லாம பெருமாள் நினைக்காம போயிட்டா அப்ப நம்ம பெருமாள் அடைவோமா மாட்டோம். ஏன்னா அந்திம ஸ்மரணை எது நினைவு வருதோ அதுதான் நம்ம அடைவோம்னு இருக்கனால அந்திம ஸ்மரணை அவசியமா. ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு பேதம் உண்டா, நாலாவது யாரு நான் குருவா அடையணும் அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இப்ப இவர் வந்து திருக்கட்சி தான் குருவா அடையணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா திருக்கட்சி வந்து சம்பதிக்கல. நான் வந்து செட்டியார் குலத்துல வைசிய குலத்துல பிறந்தவன், நீ பிராமணோத்தமன், வேதங்கள்லாம் கரகண்டவன், நீ உனக்கு நான் ஆச்சாரம் இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டான். இவர் சொல்ல இல்ல தேவரில் வந்து இப்ப பெருமாளோட பேசிட்டு இருக்கேன், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை காட்டுல யாரும் எனக்கு கிடைப்பான்னு சொல்ல இல்லைன்னு மறுத்துட்டான். இல்லைன்னு மறுத்தவனே இவர் என்ன நினைக்கிறார், இன்னொரு ஆச்சாரியன் வந்து அப்ப எனக்கு ஒரு ஆச்சாரியன் நீங்களே பெருமாள்கிட்ட கேட்டு சொன்னீங்க, நான் யார் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்கும்போது இதே மாதிரி ஒரு சமயம் சாமர் கைங்கிறார் பெருமாளுக்கு தாயாருக்கு போடும்போது இவர் யோஜனை பண்ணும்போது ராமானுஜர் கேட்டானா அப்படின்னு கேட்டா அகமேவ பரபிரம்ம, நான் தான் பரபிரம்மம், இல்ல என்ன சந்தேகம், நான் தான் பரதத்துவம், நான் தான் பரபிரம்மம், இல்ல அவனுக்கு எங்க ஏன் சந்தேகம் வந்தது, உலகத்துக்காக கேட்கலாம் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அகமேவ பரபிரம்மம், நான் தான் பரதத்துவம், என்னை அடையறதுக்கு என்ன வழி கேட்டேன், ஞாச சரணாதி தான் வழி, என்னை அடையது சரணாதிக்கு தான். நான் பிரபத்தி தானே கடைசியில சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் வரஜேன்னு நான் சொல்லிருக்கேனே அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் இல்ல, சகிர்த்தேவ பிரபன்னாய தவாஸ்மித்த யாச்சதை அப்படி அவதாரங்களே நான் சொல்லியிருக்கேனே. அப்ப சரணாதி தான் அடையறதுக்கான வழி. சரணாதி அந்திம ஸ்மரணை அவசியமா. ஒத்த என்ன ஜீவதேசில இருக்கிற காலத்துல நான் சரணாதி பண்ணிட்டா அவனுக்கு அந்திம ஸ்மரணை அவசியமே இல்லை. ஏன்னா ததாமி புத்தியோகம், ஒரு காலம் அவனுக்கு உடம்பு வெளியினாலோ உடம்பு வியாதி சிரமத்தினாலோ இல்ல அவன் சுயநலம் இல்லாம எங்கேயாவது போனா கூட அவனுக்கு என்ன நினைக்கக்கூடிய புத்தியை கொடுத்து அவனை என்கிட்ட சேர்த்துட்டுருவேன். அப்ப அந்திம ஸ்மரணை நிச்சயம் ஒரு பிரபண்ணனுக்கு அவசியம் இல்லை, ஒரு சரணாதி பண்ணனுக்கு அந்திம ஸ்மரணை அவசியம் இல்லை. அவன் இருக்கிற தேசத்துல சரணாதி பண்ணிட்டான் என்கிட்ட ஈடுபட்டுட்டான்னா அவனுக்கு அந்திம காலத்துல அவனுக்கு அதுக்கு வேண்டிய புத்தியை கொடுத்து அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து என்கிட்ட சேர்த்துன்றேன். ததாமி புத்தியோகம், அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஜீவனுக்கு ஈஸ்வருக்கு எப்பவுமே பேதம் உண்டு. ஜீவன் வந்து கர்மா அனுபவிக்க வந்தவன், ஈஸ்வரன் வந்து கர்மத்தோட பலனை கொடுக்க வந்தவன். ஈஸ்வரன் வந்து சர்வசக்தன், ஜீவன் வந்து அல்பசக்தன். ஜீவன் வந்து ஈஸ்வரன் வந்து சர்வஜன், இவன் அல்பஜன். அப்ப ஜீவன் வந்து சர்வவியாபி, இவன் ஒரு இடத்துல இருக்க முடியும். அப்ப ஜீவனுக்கும் ஈஸ்வருக்கும் பல பேதம் இருக்குப்பா. உள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபமா இருந்தாலும் அவன் ஜீவனுக்குள்ள அவன் கட்டுப்பட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜீவன் அகண்டகார ஆத்ம வஸ்துவா இருக்கு, அதோட அம்சம் தான் ஜீவன், மமாம்ச ஜீவலோக அம்சம் தான் இருக்கு. எனக்கு நான் வேற, ஜீவன் வேறதான். அப்ப ஜீவன் கூட என்னோட அம்சமே தவிர அந்த அம்சம் வந்து அம்சியான என்ன அடையணுமே தவிர நான் வேற அவ வேற, ஜீவனுக்கு ஈஸ்வருக்கு பேதம் உண்டுன்னு சொன்னான். இதை வச்சுதான் விஷ்ணா தெய்வத்தை மேற்கொண்டு ஸ்தாபிக்க முடிஞ்சது. யார குருவா அடையணும்னு கேட்டிருக்கேன், யார் ஆச்சாரியன். அப்ப சொன்னார் மகாபுரன் அடைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். மகாபுரன் அடைய சொல்லுன்னு யாருன்னா பெரிய நம்பிகள் அர்த்தம். மகாபுரனா பெரிய நம்பிக்கை, அவர் ஸ்ரீரங்க சென்றார், அவர் அடைய சொல்லுன்னு சொல்லிட்டாராம். அடுத்த நாள் கிளம்பி வந்து உடனே ஓடி வந்து கேட்கிறா. அப்ப எல்லாத்துக்கும் சந்தேகத்துக்கும் இன்னைக்கு கட்சி வாய்த்தான் மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல தாயாரும் பெருமாள் எழுந்திருக்கும் போதுதான் இவர் சாமர் கைங்கிற போது இந்த 5 சந்தேகத்தை கேட்க, அந்த 5 சந்தேகத்துக்கும் திருக்கட்சி நம்ம கேட்டுதான் சுவாமி ராமானுஜர் சொன்னார், எது நான் தான் பரபிரம்மம், என்னை அடையறதுக்கான வழி சரணாகதி. அந்த சரணாதி பண்ணக்கூடிய ஜீவனுக்கு சரணாதி பண்ணவன கடைசி அந்திம ஸ்மரணை அவசியம் இல்லை, உயிர் போகும்போது என்ன நினைக்கணும் அவசியம் இல்லை, ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு கண்டிப்பா பேதம் உண்டு. 5வது என்ன கிடையாது, மகாபூர்ணான பெரிய நம்பிகள் அடைய சொல்லுன்னு சொன்னோடனே உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்காம பெரிய நம்பிகளை தேடி போய் கடைசியில் அடைஞ்சாரும் கதை. இந்த பெரிய நம்பிகள் அடையன்னு சொல்லும் போது சுவாமி ராமானுஜன் இங்கேருந்து காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போறார். அதுக்குள்ள ஸ்ரீரங்கத்துல பெருமாள் நியமனம் பண்ணிட்டார். போய் ராமானுஜர் ஆட்கொண்டு அவருக்கு சமாஷனம் பண்ணி ஆச்சாரியந்து உபதேசம் பண்ணு சொல்ல அவர் அங்கேருந்து கிளம்பி பெரிய நம்பி ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி வந்தா 2 பேரும் மதுராந்தகம் கூடிய இடத்துல சந்திச்சுட்டான்.
அந்த மகிழ்மலை இடத்துல சந்திச்சுட்டா உன்னை ஆச்சாரியன் வந்து சேவிச்சார். உன்னை ஆச்சாரியன் அவனுக்கு சமாஷ்டம் பண்ணி அவர் சொன்னார், காஞ்சிபுரம் போயிடுவோம், காஞ்சிபுரத்தில் போய் உனக்கு சமாஷ்டம் பண்ணுன்னு சொல்ல, அது வரைக்கும் எனக்கு ஒரு துடிப்பு தாங்காம, ஏன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, இப்பயே எனக்கு சமாஷ்டம் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த மகிழ்மரத்தடியிலே சமாஷ்டம் பண்ணி வச்சார் பெரிய நம்பிக்கை. அப்படியே ஒரு கதை இருக்கும். ராமானுஜ வைபம் போது இது ரொம்ப விஸ்தாரமா நம்ம பார்ப்போம். அப்படியே சமாஷ்டம் பண்ணி வச்சார். அப்ப இந்த ஆச்சாரியம் கிடைக்கிறதுக்கும் திருக்கட்சி நம்பல் உதவி பண்ணார், கைங்கரியம் பண்றதுக்கும் திருக்கட்சி நம்பல். இவர் ஒரு சமயம் திருக்கட்சி நம்பலுக்கு அமுது படைக்கணுமா ஆசைப்பட்டார் சுவாமிகள் ராமானுஜர். அதனால இங்க எங்க ஆத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வரணும், அமுதை ஏத்துக்கணும்னு சொன்னார். இவர் சொன்னார், இல்லப்பான்னு மறுத்து பார்த்தார். இவர் கேட்கல, ரொம்ப வற்புறுத்தினோட சரி வரேன்னு சொல்லிட்டார். இவர் காலமுறை இருந்து அந்த சாலைக்கரன்லேருந்து தீர்த்தத்தை கொண்டு 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 வந்து அந்த இதில் வந்து அந்த கணத்துல கொண்டு சேர்ப்பான். அப்படி கணத்தை கொண்டு சேர்த்துட்டு இப்படி செஞ்சுட்டு இந்த கைங்கரியத்தை முடிக்கிறது ஒரு 9 மணி 10 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த தேவிட்ட சொன்னா, இது மாதிரி அவ தேவி தஞ்சமாட்ட சொன்னார், ராமானுஜர் இது மாதிரி திருக்கச்சினம்பில் வரார், இன்னைக்கு அமுது ஏத்துக்க வரார், அவருக்கு வந்து தலிகை பண்ணி சீக்கிரம் அவருக்கு நல்ல ஒரு நல்ல அமுது படைக்கணும், நல்லபடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, தன்னோட கணவர் சொல்லிட்டாரு, அவன் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டோடனே ஒரு 10 மணி ஆனோடனே சுவாமி திருக்கச்சினம்பை யோசிச்சார், என்னன்னாலும் நம்ம வந்து ராமானுஜர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுற முறை இல்லைன்னு நினைச்சா. ஏன் கேட்டா அந்த காலத்துல அப்படி ஒரு தன்மை இருந்தது. அது அக்ராட்ல இருக்கார் சுவாமி ராமானுஜர். அங்க போய் நான் சாப்பிட்டா மற்ற வாழ்க்கையெல்லாம் அது பொறுக்காது, ராமானுஜர் மேல ஏதாவது பழி சொல்லுவா, ராமானுஜர் குறை பேசுவா, அதனால ராமானுஜருக்கு ஒரு தர்ம சங்கடம், அதை நான் வேண்டாமே சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், 10 மணிக்கே போய் இந்த வீட்டு வாசல அம்மான்னு போய் கூப்பிட்டார். உடனே நான் தான் திருக்கச்சினம்பள்ளி வந்திருக்கேன்னு சொன்னோன்னா, ஆமாம்மா உங்களுக்கு அமுது பிடிக்க சொன்னேன்னு சொல்லி என்ன பண்ணா, வாசு திண்ணிலே அவர் வந்து வைசிய குலத்துல போறதுனால கொஞ்சம் ஆச்சாரத்துல ரொம்ப நிஷ்ட உடையவளா இருக்க தோண்டு அந்த அவரோட பெருமை தெரியாம திண்ணிலே அவருக்கு இலைய போட்டு சாப்பாடு போட்டுட்டான். சாப்பாடு அமுது படைச்சா. இது அதை பத்தி இவர் வருத்தமே பண்ணல, ஏன்னா இவர் வந்து எல்லா குணத்தையும் கடந்து அப்பேற்பட்ட ஞானியான ஒரு பக்தன் இல்லையா, பெருமாளோட பேசுறோம். அதனால உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நன்னா இருந்ததுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். இவர் வந்து கைங்கரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு என்னெல்லாம் திருக்கச்சினம்பள்ளி வந்துருவார். அவர் சாப்பிட்ட சேஷத்தை சாப்பிடும், அதான் உத்கிருஷ்டம். மகான்கள் பக்தர்கள் சாப்பிட்ட சேஷம் சாப்பிட்டா அது கிடைக்கிறது அவரோட உத்கிருஷ்டம், அவர் சாப்பிட்ட மிச்சம் அந்த சேஷம் சாப்பிட்டா நல்லதாச்சே, போய் நம்ம கிடைக்கணுமே, போனகம் செய்த சேடம் தருவதே புனிதம் என்றேன் ஆழ்வார்களே சொல்லிருக்கா. வைஷ்ணவா பரம பாதோத்தமா பக்தா சாப்பிட்ட சேஷம் மிச்சம் தான் கிடைச்சா அதுக்கு ஈடான ஒண்ணு கிடையாது, போய் அது கிடைக்கணுமே சொல்லி இவர் சீக்கிரம் கைங்கரியத்தை வேகமா பண்ணிட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ அதுக்குள்ள பண்ணிட்டு பார்த்தா வீடு எல்லாம் அலம்பி கிடக்கு, ஒரே தண்ணியை விட்டு அலம்பி இருக்கா. அந்த இலையை வந்து குச்சியால் எடுத்து வாசல தூக்கி போட்டுட்டா. இதெல்லாம் பார்த்தோன்னே இவர் கேட்டா, ஏன் அலம்பி இருக்க என்ன கேட்டார். இது மாதிரி சுவாமிகள் திருச்சியில் நம்பி வந்தார், வந்து சாப்பிட்டு சரி சாப்பிட்டு போனா அதுக்கே வீடாங்க இருந்தாலும் நம்ம ஆச்சாரத்துக்கு அது சரிப்படாது, அதனால அவர் சாப்பாடு போட்டு எங்க சாப்பாடு போட்டு திண்ணலை ஏன் போட்டேன் அப்படின்னு கோச்சிண்டார். அப்புறம் கடைசியில வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போட வேண்டாமா அப்படின்னு போட்டு அந்த பார்த்தா இப்படி இருக்காள் இவ, ஒரு பரம பக்தன் கிட்ட கூட ஒரு வைஷ்ணவன் கிட்ட கூட ஒரு ஜாதியை பார்க்கிறா, ஆச்சாரத்தை பார்க்கறாளேன்னு வருத்தப்பட்டார். பின்னாடி சன்னியாசம் வாங்கிறதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு. அப்ப திருக்கச்சினம்பள்ளிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு, நான் இப்படி அபராதம் பண்ணிட்டேன், என் மனைவி உங்களை பத்தி தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லும் போது, இது ஒன்றும் தப்பு இல்லப்பா, நல்லா இருந்தது, அந்த தலிகை நல்லா இருந்தது, அந்த அமுது ரொம்ப நல்லா, அந்த நல்லா விரும்பி சாப்பிட்டேன்ப்பா, ரொம்ப நல்லா, அது கிடைக்குமா, நீ பரம வைஷ்ணவனான உன்னோட வீட்டுல சாப்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சேன்னு சொல்லி அது எந்த குறையும் பார்க்காம எந்த குத்தத்தையும் சொல்லாம அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான ஒரு பெருந்தன்மையான ஒரு உள்ளம் அவருக்கு உண்டு. அதான் பொதுவா நம்ம 3 நிலையை கடந்து சத்வம் குணம் ரஜசம் கூட 3 நிலையை கடந்தவன் தான் குணாதீத்தனா உள்ளவன் தான் என்ன அடையாளம். குணாதீத்தாச்ச உச்சதே மான அபமானிய துல்லியோ அப்படின்னு கீதையில சொல்றான். மானத்தையும் கௌரவத்தையும் அவமானத்தையும் சமமா நினைக்கிறவன் எவனோ அவன் தான் வந்து குணாதீத்தத்தை உச்சத்தை, அந்த குணத்தை திருக்குணங்களையும் இந்த 3 சத்துவம் ரஜஸ் தமஸ் கூட 3 குணத்தை கடந்தவன் தான் என்ன அடையறான். அப்படி 3 குணத்தை கடந்த பரம ஞானியா இருந்த திருக்கச்சினம்பள்ளி அப்படி ஞானிந்து, அதனாலதான் அவர் அவரோட பேசியிருந்தார். பெருமாளுக்கு அப்படி அவர்கிட்ட அவர் அனுகிரகம் பண்ணி அவரோட பேசியிருந்தார். அப்படி ஒரு பெருந்தன்மை அந்த சுவாமிகளுக்கு இருந்தது. அப்படி சுவாமி ராமானுஜர் வாழ்க்கையில பண்ணோன்னா அது ஒரு பெருசுப்படுத்தாம இருந்து கடைசியில இப்படி பல விஷயங்கள். சுவாமி ராமானுஜருக்கு முதல்ல கைங்கரியத்துக்கு வழிகாட்டியா இருந்தவர், கைங்கரியத்துல ஊக்கம் ஏற்படுத்தும் திருக்கச்சினம்பள்ளி தான். சுவாமி ராமானுஜருக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்டு பேரூரான வரதராஜன் கேட்டு சொல்லணும் திருக்கச்சினம்பள்ளி தான். அதான் சுவாமி ராமானுஜருக்கு ஒரு 5 சந்தேகம் இருக்க, அந்த சந்தேகத்தையும் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லு திருக்கச்சினம்பள்ளி. அப்ப திருக்கச்சினம்பள்ளியோட
விசேஷம் எப்படி இருக்கு, இந்த சுவாமிகளோட விசேஷம் எப்படி இருக்கு. அவர் இந்த மாசி மாசம் மிருகசீஷ நட்சத்திரத்துல திருவதாரம் பண்ண பூவிருந்தவல்லி, இன்னைக்கு அவரோட பூவிருந்தவல்லியில அவரோட திருமணியை போய் பார்க்கலாம். பூவிருந்தவல்லி, அதனால அவரு அங்க அந்த கைங்கரம் பண்ண தோண்டி அதுக்கு பூவிருந்தவல்லி பூந்தவல்லின்னு இப்ப நம்ம அதை சொல்றோம். புஷ்ப தோட்டம் போட்டு அந்த கைங்கரம் பண்ண இடமா இருந்தாத்தோடு அது ஏற்கனவே புருஷமங்கலம் தர்மபுரி இந்த ஊருக்கு பேரு பூவிருந்தவல்லின்னு ஆகி அப்பேற்பட்டு அவரு ஆளவந்தார் சிஷ்யர். அந்த ஆளவந்தாரோட சிஷ்யர் தான் திருக்கட்சி நம்பிகள், ஆளவந்தார் சிஷ்யர் தான் திருக்கோஷி நம்பிகள், ஆளவந்தார் சிஷ்யர் தான் பெரிய நம்பிகள். அப்படி அந்த ஆளவந்தார் சிஷ்யாரோட சம்பந்தம் சுவாமி ராமானுஜருக்கு இவர் மூலமாக ஏற்பட்டது. அப்ப இவருக்கு ஒரு மானசீக குருவா நினைச்சேன் சுவாமி ராமானுஜர். இவரை மானசீக குருவா குருவா ஏத்துக்கணும்னு நினைச்சாலும் அது குருவா ஏத்துக்கல. அப்புறம் இவரே ஆளவந்தாரை காட்டி கொடுக்க ஆளவந்தாரை தன்னை ஒரு மானசீக குருவா இருந்து ஆளவந்தாரால் அந்த ஆளவந்தார் சிஷ்யான பெரிய நம்பிகள் இவருக்கு ஆச்சாரம் இருந்து இவருக்கு சமாசனம் பண்ணி திவ்ய பிரபந்தம்லாம் சொல்லிக் கொடுக்க அப்படி சுவாமி ராமானுஜர் வாழ்க்கையில பல சம்பவங்களை நடத்தி கொடுத்தவர் திருக்கட்சி நம்பிகள். அப்படி இப்ப திருக்கட்சி நம்பிகளுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாளுடைய அச்சாவதாட்டுல யாரோடையும் பேச மாட்டேன், பேசாம அனுகிரகம் பண்ணதான் அச்சாவதார் தன்மை, அச்சாவது நிலையில உள்ள பெருமாளோட தன்மை. ஆனா அச்சாவது நிலையும் இன்னைக்கு பெருமாள் யாரோட ஒருத்தரோட தான் பேசினா அப்படின்னு கேட்டா அது திருக்கட்சியில் நம்பில ஒன்றிதான். மற்றவர்கள்லாம் பட்டர் முகேன்னு ஆவேசி பேசுவார், ஆனா நேர பேசுது அப்படின்னு. அப்போ ஒரு சமயம் திருக்கட்சி நம்பிக்கு என்ன தோணிதுன்னு கேட்டா, இப்படி சாமரம் போட்டுட்டே இருக்கார். இவர் ஒரு நாள் தீர்த்தமாடிட்டு வரும்போது ஒருத்தன் ஓடி வந்தான். ஓடி வந்து இவரோட பாதுளி எடுத்து தலையில போட்டுக்கிறான், உடம்பெல்லாம் பூசிக்கிறான். ஏன்பா இப்படி செய்யறேன்னு அவர் கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், உங்க பாதுளி கிடைச்சா எனக்கு மோட்சம் கிடைச்சிரும், எங்கிட்ட ஒன்னு சொல்லுங்களேன், நீங்க தான் பெருமாளோட பேசிட்டு இருக்கான்னு சொல்றா எல்லாரும், எங்கிட்ட கேள்வி, எனக்கு மோட்சம் உண்டா, எனக்கு பரமபதம் உண்டா, பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன்னு சொன்னான். அன்னைக்கு சாமர் கைங்கிரும் போது கேட்டா, இவன் ஒருத்தன் கேட்கறான், ஒரு பக்தன் கேட்கறான், இந்த ஊர்ல ஒருத்தன் கேட்கறான், அவனுக்கு மோட்சம் உண்டு. கண்டிப்பா அவனுக்கு மோட்சம். ஏன் மோட்சம் உண்டு கேட்டா, உன் திருவடி உன் பாத பொடிய உன் பாதுளி எடுத்து அவன் பூசிக்கிறான், தள்ள போட்டுக்கிறான், அவனுக்கு எப்படி மோட்சம் இல்லாம, அவனுக்கு தான் ஒரு பாவத சம்பந்தம் இருக்கு, மோட்சம் உண்டு. அப்படி இருக்கும்போது இவர் சும்மா இருக்க கூடாது. இவர் கேட்டா, எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டான். எனக்கு போய் நிச்சயம் மோட்சம் ஏன் அப்படின்னு. அது எப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படி? உடனே இவர் திருக்கட்சி கேட்டேன், ஏன் உங்களோட நான் பேசின்னு இருக்கேன், உங்களுக்கு சாமரம் போடுறேன், அந்த பாக்கியத்தை நீங்க கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கைங்கரம் பண்ணிட்டு உங்களோட பேசி இருக்கும்போது எனக்கு மோட்சம் கிடைக்காம இருக்குமா? நிச்சயம் எனக்கும் கொடுப்பேன். அதுக்கெல்லாம் பாத சம்பந்தம் பெற்றாதான்ப்பா கிடைக்குன்னு சொல்ல, அப்ப கிடைக்காதுன்னு சொன்னா அங்கேயே சாமரத்தை வச்சார். உடனே அங்கேயிருந்து கிளம்பி நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோம். ஸ்ரீரங்கத்துல திருக்கோஷி நம்பிகளோட திருமாளிக்கு வந்தார். அங்க போய் ஒரு மாட்டுக்காரனா சேர்ந்தார். மாடை பராமரிக்க போட்டார். சேர்ந்த போது ஒரு நாளைக்கு திடீர்னு மழை கொட்டுது, மாட்டு கொட்டால ஒரே ஒழுகுறது. இந்த மாடு மேல ஜலம் கொட்டினாலும் இந்த திருக்கட்சி நம்பர் இந்த திருச்சியம் என்ன பண்ண, தன் மேல் ஒரு உத்திரியத்தை வஸ்திரத்தை எடுத்து இந்த மாடு மேல போட்டார். போட்டு அது மேல படுத்துட்டார். ஏன்னா மாடுக்கு சீத்தலம் குளிர்ச்சி ஏற்படாது. குளிர்ச்சி ஏற்பட்டு அந்த பால் குளிர்ச்சி ஆயிடும். அது சாப்பிடக்கூடிய திருக்கோஷி நம்பருக்கு உடம்புக்கும் பாதகம் ஏற்படும் சொல்லி பண்ணார். திடீர்னு பார்த்தா மாடுலாம் மழை கொட்டுறதே, மாட்டுக்காரன் மாட்டை சரியா கட்டினாலும் எட்டி பார்த்தா இவன் மாட்டு மேல தன்னோட வஸ்திரத்தை தன்னோட துணியை மேல தான் போட்டுக்கூடிய துணியை மேல போட்டு அதை படுத்துட்டு இருக்கு. ஏன்பா அப்படி பண்றீங்களா? இந்த மாட்டுக்கு சீத்தலம் பிடிக்கக்கூடாது. மாட்டுக்கு சீத்தலம் போட்டா பாலும் சீத்தலம் ஆயிடும், குளிர்ச்சி ஆயிடும். அது சாப்பிட உங்களுக்கும் குளிர்ச்சி ஏற்படும், உபாதை ஏற்படும். அதுக்காக இப்படி ஒரு என் மேல இவ்வளவு பரிவான்னு சொல்லி உடனே வாப்பா, ஏன்ப்பா நீ மழையில நடைன்னு சொல்லி ஆட்சின்னு போய் உள்ள போய் தேவிட்டா இவனுக்கு மாட்டுக்காரனுக்கு சாப்பாடு போடும், நம் மாட்டுக்கார பையன் வந்திருக்கான், நம் பையன் வந்திருக்கான், சாப்பாடு போடுன்னு சொல்லி தன் மேல ஊத்தெடுத்துட்டு தூக்கி போட்டாராம். தூக்கி போட்டுட்டு இதை வச்சு தொடச்சுக்குப்பாடு. தொடச்சுக்கான்னு சொல்ல மூஞ்சிய நிமிர்ந்து பார்த்தா திருக்கட்சி நம்பர் தன்னை காட்டிக்காமே ஒரு மாறு வேஷத்திலே கைங்கரியம் பண்ணியிருக்கான். திருக்கட்சி நம்பிலாம் கைங்கரியம் பண்ற, எனக்கு இப்படி பெரும் அபச்சாரத்தை பண்ணிட்டேன்னு சொல்ல உடனே அந்த திருக்கட்சி சொன்னா, எனக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து, எனக்கு பரமபதம் கிடைச்சிடுத்து, பெருமாளோட திருவடி கிடைச்சி. பெருமாள் திருவடி சொல்ல, எப்ப நீ பாவத சம்பந்தத்தை பெறையோ, ஒரு பாவதனால அபிமானிக்கப்படுறியோ, ஒரு பாதம் நீங்க என்ன பையன், மாட்டுக்கார பையன் வந்திருக்கான், நம்ம பையன் வந்திருக்கான், நம்ம பையன் வந்திருக்கான் அப்படின்னு நீங்க என்ன அபிமானிச்சு சொல்ல தோண்டு, உங்க அபிமானத்துக்கு பாத்திரமானே உங்களோட உத்திரையும் எனக்கு கிடைச்சது, அதனால நிச்சயம் எனக்கு பரமபதம் உண்டுன்னு சொல்லி பண்ணாரா. அப்படி பரமபதத்துக்கு வழி பாவத அபிமானம், பாவதால் கைங்கரம் பண்ணக்கூடிய விஷயத்த பெருமாள் இவருக்கு உணர்த்தி, அது மூலம் திருக்கோஷி நம்பி இருக்கு அந்த தன்னை காட்டிக்காம திருக்கோஷி நம்பிட்ட ஸ்ரீரங்கத்தை கைங்கரம் பண்ணி அந்த பேரை அடைஞ்சான்னு சொல்ல. அப்ப இப்படி திருக்கட்சி நம்மளுடைய திருநட்சத்திரம் மாசி மாசம் மிருகசீஷ நட்சத்திரம், அவர் திருநட்சத்திரமா இருக்கணும். இது அணுகக்கூடிய பாக்கியம் அந்த திருக்கட்சி நம்பியில் அனுகுணத்தினாலே கிடைத்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. குருநாத அனுகுணம். சீதாராமன் கிருபை. ஸ்ரீ ராமார்ப்பணம்.